பெரிய கல்யாணம் பண்றாளுங்களா கல்யாணம். அம்மா நில்லு இப்ப இன்னத்துக்கு நீ இப்படி புலம்பிக்கிட்டே வர? கல்யாணத்துக்கு தானே போன நீனு? உள்ள போனேன்டி. போனா இந்த காட்டன் புடவை பார்த்து பார்க்காத மாதிரி போறா. நல்லா பட்டு புடவை கட்டிக்கின்னு ஜரிகை பட்டு புடவை கட்டிக்கிட்டு நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஏதோ ஜாக்கெட் வச்சுக்கிறாங்களா மேஸ்டர் நல்லா வச்சுக்கின்னு அவளுங்க போட்டுக்கின்னு நல்லா பெரிய ஆரம் நெக்லஸ் எல்லாம் போட்டுக்கின்னு வந்தா அப்படி உபசரிக்கிறாங்கடி அவங்கள. சரி அதை விட்டுட்டு பந்துக்கு போனேன்டி. அவங்கம்மா பந்தி போடுறவன் வந்து அவன் வீட்டு சோத்த போடுற மாதிரி பந்தில உட்காந்தவன்னு ஃபர்ஸ்ட் நிறைய நகை போட்டுன்னு பட்டுப்புடவை கட்டிருக்காங்களா ஊந்து ஊந்து உபசரிக்கிறான். சரி ஒரு ஸ்வீட் ஒண்ணு வைப்பான்னு கேட்டா அதுக்கு ஒரு ஸ்வீட்டு தான் வைப்பா அப்படின்னு. அத விடு, அந்த தேங்காய் பை குத்துந்தாண்டி. எங்க அந்த தேங்காய் பை? இந்த பேரடி இந்த தேங்காய் பைய குத்தாண்டி. இமா தோண்ட சாத்துக்குடி எலுமிச்சம்பழ சைஸ்க்கு இருக்குது ஒரு தேங்காய், ஒரு இது பிளாஸ்டிக்ல ஒரு வெத்தலை பார்க்க மாதிரி ஒரு மஞ்சா குங்குமம் இன்னும் ஒரு பை கொடுட்டான்னு கேக்குறேன் நான். அதுக்கு ஏமா வீட்டுக்கு ஒண்ணுதாம்மா கொடுப்பேன் அப்படின்றான். பக்கத்துல ஒரு பொம்பளை நல்லா பட்டு புடவை கட்டிக்கணும் ஜிலு ஜிலு ஜிலுன்னு வந்தாடி. அதுக்கு 2 பைய தூக்கி கொடுக்குறாண்டி. அவன் எனக்கு எப்படி மனசு கஷ்டமா இருக்கும் எனக்கு. உனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு தேங்காய் பையும் ஒரு ஸ்வீட் இருந்தானே உடுமா, அதிகமா புலம்பிட்டு இருக்க. அப்படி இல்லடி, நான் ஒருத்தி போயிட்டு 500 ரூபாய் மொழி எழுதிட்டு வரேன். அவங்க 4 பேர் வந்து 500 ரூபாய் மொழி எழுதிட்டு வந்தாங்க. கணக்கு ஒழுங்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. நீங்களே இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஆமா பாத்துக்கோங்க. எங்க அம்மா ஒரு தேங்காய் பைக்கே விடல. அவ்வளவுதான், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல டென்ஷன் ஆயிடுவாங்க.